லக்ஷ்மி மேனனை கண்டுக்காத மலையாள டைரக்டர்கள், மலையாளத்துல இருந்து தமிழுக்கு வரும் எல்லா நடிகைகளுமே அங்க ஒன்னு ரெண்டு படங்கள்ல நடிச்சப்பறம் தான் தமிழுக்கு வருவாங்க. அப்படிதான் லக்ஷ்மி மேனனும். ரவிகுண்டே ஸ்வந்தம் ரசியா, ஐடியல் கப்பல் ஆகிய மலையாள படங்கள்ல நடிச்சப்பறம் தான் தமிழ்ல சசிகுமார் நடிச்ச சுந்தரபாண்டியன் படத்துல கமிட் ஆனாங்க. அதுக்கப்புறம் பிரபு சாலமோனோட கொம்கே, பின்னாடி குட்டி புலி, பாண்டிய நாடு, மஞ்சப்பை, ஜிகரதண்டா, கொம்பன், வேதாளம்னு அவங்களோட வெற்றி படங்கள் தொடர்ந்த போதும் மிருதன் ரெக்கா பெருசா ஓடல. இந்த நிலையில இப்போ ஜீவாவோட நெஞ்சுமுண்டு நேர்மையுண்டுன்ற ஒரு படம் மட்டுமே இவங்க கைவசம் இருக்கு. இந்த நேரத்துல ரெக்க படத்துல நடிச்சப்போ லக்ஷ்மி மேனனோட உடல் பெருத்து காணப்பட்டதுனால அவங்கள உடம்ப குறைச்சிட்டு வருமாறு ஜீவா படக்குழுவுல சொல்லி அனுப்பிட்டாங்களாம். அதனால கேரளா விரைந்த லக்ஷ்மி மேனன் இப்போ டயட்ஸ், உடற்பயிற்சின்னு தீவிரம் அடைஞ்சிருக்காங்களாம். மேலும் இந்த நேரத்துல தாய்மொழியான மலையாளத்திலயும் ஒரு கால் பதிக்கணும்னு அங்கிருக்கும் சில டைரக்டர்கள் கிட்டயும் படவேட்டை நடத்திட்டு இருக்காங்க. ஆனா ஜிகர்தண்டா படத்துக்கு அப்புறம் மலையாளத்துல திலீப்போட அவங்க நடிச்ச அவதாரம் படம் தோல்வி அடைஞ்சதுனால லக்ஷ்மி மேனனுக்கு சான்ஸ் கொடுக்க அங்கிருக்கும் டைரக்டர்கள் தயக்கம் காட்டுறாங்களாம்.